கண்மணி வந்து மழையை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அன்பு கூப்பிட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சூப்பராக இருக்குல்ல கண்மணி அப்படி சொல்லிடுறாங்க. இந்த மழையில் உள்ளேருந்து பார்க்கறதோட வெளியே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. அப்போ வெளியே போயிட்டு கண்மணி போயிட்டு நனையிறாங்க. அன்பு வந்து நீங்களும் வாங்க அப்படின்றாங்க. நானா அப்படின்னோடனே வாங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மழையில் அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல அந்த மழைக்கும் அவங்களுக்கு டான்ஸுக்கும். அந்தளவு ஜோடியாக செமையாக டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்து வந்து சரி போதும் நனைஞ்சது இவ்வளோ நனைஞ்சிட்டோம் அப்படின்னோடனே பார்த்தா மழையும் நின்று போயிடுது. பாருங்கங்க மழையும் நின்று போயிடுது. சார் கொஞ்ச நேரம் தாங்க வந்துச்சு அப்படின்னோடனே சரி கண்மணி போதும் கண்மணி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா அன்போட ஷர்ட் நல்லா நனைஞ்சிருக்கு. கண்மணி ஒரு நிமிஷம் இருங்க பிழியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி கொடுங்க அப்படின்றாங்க. அன்பு வந்து ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறாரு. அடுத்து கண்மணி அதை நல்லா உதறி வந்து அப்படியே பிழிஞ்சு உதறாங்க. அப்போ வந்து நம்ம அன்பு மேலே அந்த படுது என்னங்க உங்கள் மேலே பட்டுருச்சா அப்படி ஒன்றும் இல்லை கண்மணி அப்படின்றாரு. உடனே வந்து அப்படி மின்னல் மின்னுது. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க கண்மணி வந்து அன்பு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு உணர்வு வந்து ஏற்படுது 2 பேருக்குள்ளேயும். தண்ணியும் மறந்துடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து சுதாரிப்புக்கு வராங்க. அப்போ வந்து கண்மணி வந்து வெக்கப்படுறாங்க. அன்பும் அப்படி வெக்கப்படுறாரு. 2 பேருமே என்ன பண்ணுறது பேசுதுன்னே தெரியாமல் அப்படியே 2 பேருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. கண்மணி வந்து ரொம்ப வெக்கப்பட்டுருக்காங்க. அப்படியே சரி கண்மணி சரி நீ போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ ரொம்ப வந்து நனைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெக்கப்பட்டு போகிறாங்க. இங்கே கண்மணி இதில் நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க. அடுத்த நாள் வந்து இந்த விஷயத்துக்காக கண்மணி ரொம்ப வந்து அப்படியே வெக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து வந்து கேட்குறாங்க நம்ம வந்து வெண்ணிலா வந்து கேட்குறாங்க என்னாச்சு கண்மணி ஏன் இவ்வளோ வெக்கப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு அன்பும் நானும் மழையில் எப்படியெல்லாம் நனைஞ்சோம் தெரியுமா டான்ஸ்லாம் ஆடணும் செம்மையாக இருந்தது அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. மழையில் நனைஞ்சாலாம் டான்ஸ் ஆனாலாம் என் அன்பு கூட எவ்வளோ நாள் ஒரு நாள் இருக்க முடியும் நானும் பார்க்குறேன். என் அன்பு கூட நீ டான்ஸ் ஆடுறதோ மழையில் நடந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு இப்படி பண்ண அப்படி கேட்கணும் போல் இருக்குது. ஆனால் என்னால் கேட்க முடியல. உன்னை பார்த்துக்கிறேன் ஃபியூச்சரில் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. எதுக்காக நேற்று நல்லா மழையில் நனைஞ்ச அன்புக்கு தான் ஆகாதுல்ல. நான் தான் மழை புதுசாக திடீர்னு பெஞ்சுதான் அதனால் 2 பேர் நனைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. உடனே சிரிக்கிறாள் எதுக்கு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன கண்மணி ஏன் சிரிக்கிற அப்படின்னோடனே இல்லை அது வந்து ஓடி இதெல்லாம் எப்படி சொல்கிறது நீ தான் வந்து அன்பு என்னை விரும்பலன்ற வெறுமாமே என்னை இந்த அளவு வந்து அவர் நேசிக்கிறாரு. என்னை எப்படியெல்லாம் வந்து ஹக் பண்ணார் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே ஆடி போகிறாங்க வந்து வெண்ணிலா. உன்னை வந்து கண்மணி நீ என்ன சொல்கிற ஆமாடி அந்த மழையில் அவர் அப்படியே ஹக் பண்ணும்போது நானும் ஒரு நிமிஷம் தன்னையும் மறந்துட்டேன். நானும் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு வெண்ணிலாவுக்கு வயிறாக எரியுது. ஏதோ சாதாரணமாக ஹக் பண்ணியிருப்பாரு. அது பெரிய விஷயமா சொல்கிறா. இதை இப்படியே விடவே கூடாது. அன்பு வந்து கண்மணியை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த கண்மணி நாளுக்கு நாள் வந்து இந்த கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டுருக்கா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கண்டிப்பாக கட்டணும். கூடிய சீக்கிரம் இந்த அன்புக்கிட்ட இதை பேசி முடிவு பண்ணணும். எப்படியும் இந்த கண்மணியை இந்த வீட்டை விட்டு அமுச்சிட்டு அன்பு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும். இதுதான் என்னோட ஆசை. கண்மணி தேவையில்லாமல் வந்து என்னையும் குழப்பி விடுறா. இதை இப்படியே கண்டினியூ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே அன்பு வந்து அப்படி ஜலதோஷத்தில் இருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து கண்மணி ஐயோ என்னங்க இவ்வளோ ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே ஆமாம் கண்மணி நேற்று மழையில் நனைஞ்சோல்ல நான் கூட தான் மழையில் நனைஞ்சேன். உடனே அவங்களும் அச்சு தும்புற என்னடி நீ மழையில் நனைஞ்ச நீயும் தும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க. அன்போட அம்மா உடனே வந்து சரி 2 பேருமே வந்து சுடுதண்ணி போட்டிருக்கேன் 2 பேருமே ஆவி பிடிச்சிடுங்க ஒன்றா சரியா அப்படின்றாங்க. எதுக்காக உங்களுக்கு வீண் சிரமம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து சரி வாங்க போயிட்டு ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போர்வையில் 2 பேருமே வந்து அப்படி வந்து ஆவி பிடிக்கிறாங்க. எப்படி இருக்குல்ல பயங்கரமாக இருக்குது கண்மணி ஆனால் இதுவும் சூப்பராக தான் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஆவி பிடிக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அப்படி 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. நல்லா ஆவி பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போர்வை விளக்கிட்டு அப்பாடா இப்போ தாங்க நல்லா இருக்குது. ஆமாம் இப்போ தான் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்து செம்மையாக இருந்ததில்ல அப்படின்றாங்க. இருந்தால் இருந்தாலும் மழையில் நனையுது சந்தோஷம் தான் இல்லைங்க. ஆனால் சாரிங்க உங்களை ரொம்ப மழையில் நனைய வச்சுட்டல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல இந்த மாதிரி இருக்கிறது. பரவாயில்ல கண்மணி அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்தது. அந்த மழையில் நனைஞ்சது டான்ஸ் ஆடினது அதெல்லாம் க்யூட் இல்லை உண்மையிலேயே. அப்படியே ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருந்திருக்கும்ல. பரவாயில்ல என் மனசில் தான் ஃபோட்டோ இருக்கே கிளிக் கிளிக் அப்படின்ட்டாரு. அப்படியே கண்மணி வந்து வெக்கப்படுறாங்க. அடுத்து வந்து அன்பு வந்து இன்னும் வரலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. வெண்ணிலா என்ன வெண்ணிலா போகலையா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. போகணும் அன்பு கூட போயிடலான்னு நினச்சேன் அப்படின்னோடனே அன்பு நான் இன்றைக்கி வரல அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடிக்கிறாங்க. வெண்ணிலா ஏன் வரல அன்பு ஆஃபீஸ்க்குன்னு.